இன்னைக்கான ரியாக்ஷன் வீடியோல என்னன்னு பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? என்னடா கருணாநிதி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அதே கலர் தொப்பி, கருப்பு சிகப்பு. ரொம்ப எல்லை மீறி போறீங்கடா. அவரை போய் ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஓ, இத திருட்டு ரயிலா? இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். பார்ட் 1க்கே நாடு தாங்கல. வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடவே எழுதுறாங்க. ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளாட்ஃபாரம், கருணாநிதி பிளாட்ஃபாரம். கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் கூட்டம் இங்கே கருணாநிதி. உன் கட்சியில சேரணும். சேர்ந்ததுமே அவனுக்கு வந்து இளைஞரணி மாநில தலைவர் பதவி கொடுப்பேன். மாநில தலைவரானவன் 3 மாசம் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன். எம்எல்ஏ சீட்டு கொடுத்த 3 மாசம் அவன் அமைச்சராக்குவேன். அமைச்சராக்குன 4 மாசம் அவன் துணை முதல்வராக்குவேன். உன் புள்ளெல்லாம் வந்ததுமே உச்சாணி கொப்புக்கு போகணும். ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு அடிப்படையில் இருந்து நடிகனாக இருந்து பாடுபட்டு இந்த மக்களை மகிழ்வித்து ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு அவன் ஃபீல்டுல இன்னும் 20 ஆண்டுகள் போல வச்ச முடியும் என்ற நிலையை துறந்து விட்டு கட்சி ஆரம்பிச்சு இங்க நான் அடுத்த ஆட்சிக்கு வருவேன்னு சொல்றான். அவனுக்கு ஒரு சப்போர்ட் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றான். அதை வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சவன் இன்னைக்கு ஆட்சி வந்து நினைக்கிறான். நேற்று தானே வந்தான் அவன். நேற்று தானே வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அவனுக்கு என்ன இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி? அது மட்டும் திராவிடத்தை செருப்பை கழட்டி சாணியில் முக்கி அடித்த தருணம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வாவுசி என்றால் வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் உரிமைக்காக போராடிய வாதாடிய வழக்கறிஞர். சி உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர். வாவுசி பத்தி இப்படி ஒரு விளக்கத்தை கேட்க நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல.